கருப்பசாமின்றது உங்க கூட வாழ்ந்த ஒரு வீரர்கள். உங்கள பாதுகாத்த உங்க முன்னோர்கள். அவங்க இறந்த உடனே அவங்க கருப்பா மாறுவாங்க. ப்ரோ நம்ம முன்னோர்கள் எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. எல்லாருமே கருப்பா மாறுவாங்கன்னா கிடையவே கிடையாது. கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். யார் எதிரி? எந்த எதிரி நம்மள தாக்குறான்? எந்த எதிரி நம்ம குலத்துக்கு எதிரா இருக்கோ, அந்த குலத்த காப்பாத்துறதுக்காக போராடுறாங்கல்ல. அந்த ஒரு கான்ஷியஸோட போராடின ஆட்கள் மட்டும் தான் கருப்பா மாறுவாங்க. சும்மா இறந்தவங்க எல்லாருமேலாம் கருப்பாக மாட்டாங்க. அவங்களும் கருப்போட சேர வேணா செய்ய முடியும். இது ஒரு பிளஸ் இருக்கு. இப்ப நான் இருக்கேன். நான் வந்து மக்களுக்காக இந்த என் குலத்துக்காகவும், மனித குலத்துக்காகவும் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் போன பிறகு இந்த விஷயம் கருப்பு கூட ஈஸியா கனெக்ட் ஆயிரும். ஆனா, நார்மலா வாழ்ந்து இறந்து போறாங்கல்ல, எங்க ஃபேமிலில வேற யாராச்சும் இறந்து போறாங்க அப்படின்னா, அவங்கள கருப்போட நாம மெர்ஜ் பண்ணணும். அதாவது அவங்க இறந்த உடனே இந்த 16வது காரியம் 1 வருஷம் வரைக்கும் சாமிகிட்ட போய் கும்பிடக்கூடாது, குலதெய்வத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது எதுக்குன்னா, உங்க கூடயே அந்த எண்ண அலைகள் இருக்கும். சிம்பிளா சொல்றேன். கருப்புன்றது வந்து ஒரு எண்ண அலைகள். ஒரு வைப்ரேஷன், கான்ஷியஸ் தெரியும்ல உங்களுக்கு? ஸோ கான்ஷியஸ். அந்த கான்ஷியஸ் இருக்கனால தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். இல்லன்னா நம்ம கோமா ஸ்டேஜ்ல இருப்போம். அதாவது நடைப்பெணமா படுத்த படுக்கையா கிடப்போம். அந்த கான்ஷியஸ் நம்ம உடம்ப விட்டு வெளிய போயிருச்சு அப்படின்னா, நம்ம வெறும் பிண்டம். உயிர் இருக்கும், சாப்பிடுவோம். சாப்பிடுவோம்னா லிக்விட் சாப்பிடுவோம். எந்த உறுப்பும் செயல்படாது. அப்படியே இருக்கும். ஆனா நம்ம மூச்சு விட்டுட்டு இருப்போம். உயிரோட இருப்போம்ல. கோமா ஸ்டேஜ். அதுதான் விஷயம். அந்த கான்ஷியஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, அதான் மேட்டர். அப்போ சப்கான்ஷியஸ். இந்த கான்ஷியஸ் தான் நீங்க. ஸோ இத என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அந்த கான்ஷியஸ் இந்த உடல விட்டு வெளிய போன பிறகு, அதுதான் கருப்பு. இந்த கருப்பும் அப்படிதான். அந்த கான்ஷியஸ்க்கு ஃபீட் பண்ணி அத அதீத ஆற்றலா மாத்துறோம். அந்த ஆற்றல் நமக்கு தேவையான விஷயங்கள, இந்த பிரபஞ்சத்துல இருக்க விஷயங்கள ஈர்த்து வந்து உங்கள்ட்ட குடுக்குது. சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? இப்போ நாம இறக்குறோம். முன்னோர்கள் இறக்குறாங்க. இறந்தோனே அவங்க கோயிலுக்குள்ள போக விடாம தடுக்குறாங்களா? இது வந்து காலப்போக்குல வந்தது. அவங்க இறந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு காரியம்லாம் பண்ணி முடிச்சுட்டு, முதல்ல போகக்கூடியதே குலதெய்வத்து கோயில் தான் போணும். தீட்டு கீட்டுன்றாய்ங்க எல்லாம் பிராடு தரப்பையில. முதல்ல நம்ம போகக்கூடியது குலதெய்வத்துக்கு தான் போணும். போய் நம்மட்ட கான்ஷியஸ் நம்மள சுத்தி தான் இருக்கும். அதாவது நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா, பாட்டி இறந்தாங்கன்னா நம்மள சுத்தி தான் இருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம போகும்போது நம்ம கூட சேர்ந்து குடும்பமா சேர்ந்து போறப்போ சந்தோஷமா நம்ம கூட வருவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போனாலே குடும்பத்தோட தான் போவாங்க. இதான் பேசிக் கான்செப்ட். அங்க போம்போது அந்த வந்த கான்ஷியஸ அந்த கருப்போட சேர்க்கிறது. புரியுதா உங்களுக்கு? அடுத்தடுத்த ஆண்டுகள், அடுத்தடுத்த லைனேஜ்லாம் உள்ள சேர்த்து சேர்த்து விட்டுட்டு இருக்கிறது தான் இந்த கருப்பு வழிபாட வலிமைப்படுத்துறது. உங்க ஒட்டுமொத்த வம்சத்தோட கான்ஷியஸும் அங்க போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இத பண்றத தடுத்து தான் விதைக்கிறத நிப்பாட்டினாய்ங்க. அதாவது மனிதர்கள புதைக்கிறாங்கல்ல, அத நிப்பாட்டிட்டு அத விதைக்கிறத நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா, நடுவுல வைக்க ஆரம்பிப்பாய்ங்க. நாளைக்கு கும்பிட ஆரம்பிப்பாய்ங்க. இது வலிமையாகும். இவைங்கள தடுக்க முடியாது. அப்ப எரிச்சிட்டோம் அப்படின்னா, சாம்பலாக்கி என்கிட்ட கரைச்சுருவாய்ங்க. ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும். ஃபோட்டோ மட்டும் நம்ம எத்தன நாள் வச்சிருப்போம்? தூக்கி போட்டுருவோம். அப்ப அந்த ஆளையே மறந்துருவோம். நம்ம தாத்தா பாட்டிகளோட எங்க தாத்தா எங்க தாத்தா தெரியும் எனக்கு. தாத்தாவுக்கு முந்தின தாத்தா எங்க அப்பாட்ட கேட்கிறேன். எங்க தாத்தா அவங்கலாம் யாருன்னு கேட்டா தெரியலன்றாய்ங்க. ஸோ இவங்க இந்த அளவுக்கு தான் கான்ஷியஸ் இருக்காங்க. ஈஸியா மறந்துருதா? முன்னோர்கள் வழிபாடுலாம் மறந்துருதா? அந்த